மாநாட்டுக்கு வந்த உங்கள் தொண்டர்கள் 6 பேர் இறந்துருக்காங்க. அதேமாதிரி 3 பேர் 2வது மதுரை மாநாட்டில் 3 பேர் இறந்துருக்காங்க. இந்த 6 பேர் வீட்டுக்கும் இரங்கல் சொல்ல போகலை, இந்த 3 பேர் வீட்டுக்கும் இரங்கல் சொல்ல போகலை. இப்போ இறந்துட்டாங்க. பத்திரிகையாளர்கள் வளைத்து ஓடி துரத்தி போய் திருச்சி விமான நிலையத்தில், நீங்கள் விமான நிலையத்தில் இப்போ சென்னைக்கு போக வந்திருக்கிறீங்க, இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 30 பேர் இறந்துருக்குறாங்க. இதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்கிறீங்க? இதற்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. திரும்பி கூட அந்த பத்திரிகை ஊடக நண்பர்களை பார்க்காம விஜய் தனி விமானத்தில் ஏறி போய் சென்னையில் இறங்குறாரு. அங்கே விமான ஊழியர்கள் அவரோட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, அவர் செல்ஃபி எடுத்துக்கிறாரு. இதெல்லாம் ஏற்புடையதா? ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கிறீங்க. காவல்துறை நீதிமன்றங்கள் போட்ட உத்தரவுகளை மீறி உங்கள் தொண்டர்கள் நடந்து கொள்கிறார்கள். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் வரக்கூடாதுன்றாங்க. உங்கள் தொண்டர்கள் இங்கே கரூரில் நம்முடைய வெயிட்டை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டின் பல இப்போ சேலத்துலேருந்து 5000 பேர் போயிருக்காங்க. அங்கே சேலத்தை சேர்ந்த ஒருவர் இந்த நெரிசலில் இறந்துருக்கிறார். ஆக ஒரு இடத்துல பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டணும் அப்படின்ற ஒரே நோக்கத்திற்காக கூட்டப்பட்ட ஒரு கூட்டமாக இது இருக்குது என்று பத்திரிகை நண்பர்கள் தெரிவிக்கிறாங்க. அதனால் இனி எக்காரணத்தை கொண்டும் இது போன்ற சாலையோரங்களில் பொதுமக்களுக்கு இடைஞ்சலா, போக்குவரத்துக்கு இடைஞ்சலா, வேலைக்கு போகிறவங்க, மருத்துவமனைக்கு போகிறவங்க, பள்ளிக்கு போகிறவங்க, கல்லூரிக்கு போகிறவங்க எல்லாருடைய அன்றாட அந்த வேலைகளை எல்லாம் பறித்து தடுக்கிற இந்த ரோட் ஷோக்களை தமிழ்நாடு அரசு உடனடியாக தடை விதிக்கணும். இதற்கு காரணமாக இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இதுதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய கோரிக்கை.